Good evening, student. எயித் மேக்ஸ்ல அல்ஜீப்ரா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அல்ஜீப்ரால ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரிவிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் அல்ஜீப்ரால வந்து ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ் ஐடென்டிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல அதோடைய கண்டினியூட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து லெசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னா அதை கேட்கலாம் நீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அல்ஜீப்ரா வந்து நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்க்கெல்லாம் நமக்கு கண்டினியூட்டி இருக்கிறதுனால நம்ம அதையே பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்து நமக்கு அடுத்த வருஷம் இது அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுது. எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம இதையே வந்து இது கண்டினியூ பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கியூபிக் ஐடென்டிட்டிஸ். அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம். இன்னைக்கு அதே வந்து ஹோல் கியூப் ஃபார்முலாஸ் கன முற்றொருமைகள் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ அந்த கனமுற்றொருமைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில நான் இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த டஸ்டரும் இந்த பேனாவும் எடுத்துக்கிறேன். ஓகே, டஸ்டர் அண்ட் பென். இப்போ இந்த டஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேனா பேனா வந்து இந்த பேனாவானது இந்த டஸ்டரை பார்த்து சொல்லுதான், நான் எழுதக்கூடிய நல்லவை தீயவை என்னுடைய தவறுகள் எல்லாத்தையுமே நீ அழிக்கிற, எரேஸ் பண்ற. அழிச்சு அழிச்சு நீ வந்து என்ன ஆகுற, இப்படி தேஞ்சுட்டே போற. உன்னோட கலர் மாறுது, உன்னுடைய உருவம் மாறுது, உன்னுடைய சாயல் மாறுது, நீ தேஞ்சுட்டே போயிட்டு இருக்க. ஆனா நான் வந்து அப்படியே இருக்கேன். நான் இன்னும் வந்து என்ன வந்து இன்னமும் அழகா எழுதுறாங்க, இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. பட் நீ வந்து இப்படி இருக்கியே, போயிட்டே இருக்கியே, அதை பத்தி அதனால உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேக்குதாம். சோ அதுக்கு அந்த டஸ்டர் சொல்லுதான், எனக்கு வந்து வருத்தமே கிடையாது அதுல. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நீ செய்யக்கூடிய தப்புகளை நான் சுட்டி காட்டுறேன். உன்னுடைய தவறுகளை வந்து நான் சுட்டி காட்டி உன்னை நான் நல்வழியில கொண்டு போறேன். நீ செய்யற தப்ப திருத்தி கரெக்ட் பண்ண வச்சு நான் நல்வழியில எடுத்துட்டு போறேன். சோ அப்ப எடுத்துட்டு போகும்போது ஒரு நல்ல செயல் தான் நான் அங்க செய்யறேன். ஒரு நல்ல செயலுக்காக தான் என்னை பயன்படுத்துறாங்க. நம்ம தப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அதை டெலீட் பண்றதுக்கு என்னை யூஸ் பண்றாங்க. சோ அப்ப நான் அங்க பயன்படுறது எதுக்காக? உன்னை நான் நல்வழிப்படுத்துறதுக்காக நான் வந்து உன்னுடைய தவறுகளை நான் வந்து கரெக்ட் பண்றேன். சோ அதனால எனக்கு அதுல வருத்தமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தான் நான் படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டஸ்டர் ஆனது இந்த பேனாவை பார்த்து சொல்லுது. சோ அப்ப இப்ப இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பேனா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், சரியா? இந்த டஸ்டர் ஆனது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அவங்க எல்லாம் வந்து டஸ்டர், நம்ம வந்து பேனா. சோ நம்மள லைஃப்ல ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக தான் நம்ம அம்மா அப்பா எந்த ஒரு நேரங்கள்லயும் நம்ம செய்யற தவறுகளை சுட்டி காட்டுவாங்க, சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திட்டுறாங்க, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா காரணம் இல்லாம எந்த ஒரு ஆசிரியரும் செய்ய மாட்டாங்க. அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வாங்க. சோ எத்தனையோ மகான்கள், எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு சாதாரண வந்து ஏழ்மை குடும்பத்துல இருந்தும் ஒரு நார்மல் ஸ்கூல்ஸ்ல படிச்சு அவங்க இன்னைக்கு மேன்மேலும் உயர்ந்து நல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க முதல்ல படிப்புக்கு முன்னாடி இருக்கிறது ஒழுக்கம். ஒபீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் முக்கியம். சோ அந்த ஒழுக்கத்தை நம்ம வந்து பின்பற்றினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கல்வியானது நமக்கு வரும். சோ எப்பவுமே நம்மளுக்கு நம்மளுடைய மூத்தவங்க, பெரியவங்க, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே நமக்கு வந்து ஒரு செயலை தவறாக செய்கிறாய் அப்படின்னு சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல இந்த பேனா மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் மேன்மேலும் போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப்ல வந்து நல்ல நிலைமையில அச்சீவ் பண்றதுக்கு முடியும். சரிங்களா? சோ அந்த பேனா மாதிரி நம்மளும் வந்து கர்வம் கொள்ளாம நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை திருத்திட்டு நல்லபடியா படிச்சு நல்ல லைஃப்ல வந்து நல்ல லெவல்ல போய் நம்ம வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஆம்பிஷனோட நம்ம வந்து
இன்னைக்கு கிளாஸ் உள்ள போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கியூபிக் ஐடென்டிட்டிஸ் கன முற்றொருமைகள் நான் பாடத்துக்கு வந்துட்டேன். ஸோ கியூபிக் ஐடென்டிட்டிஸ் கன முற்றொருமைகள்னு சொல்லிட்டு 3 ஃபார்முலா நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்னென்ன ஃபார்முலா அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ உங்க புக்லயும் உங்களுக்கு காட்டுறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு போர்ட்லயும் எழுதி போடுறேன். இந்த 3 ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இது ரிலேட்டடா ஒரு 2 ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேர்ட் வால் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க தான் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆன்சர் சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துருவோமா? a plus b the whole cube a plus b இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்து 9வது 10வது 11 12 எல்லா வகுப்புலையுமே இந்த ஃபார்முலாஸ் ஆனது உங்களுக்கு இது பயன்படும். இது எங்கேயுமே வந்து நீங்க இனி இந்த திருப்பியும் இந்த 8வது மேக்ஸ் வந்து படிக்க போறது இல்ல. பட் இங்க படிக்க போற ஃபார்முலா உங்களுக்கு வந்து ஃபுல் லைஃப் லாங் இந்த a plus b the whole cube அப்படிங்கிறது மாறவே மாறாது. இதுதான் ஃபார்முலா. ஓகே. a plus b the whole cube is equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. a minus b the whole cube is equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. அடுத்தது x plus a into x plus b into x plus c is equal to x cube அதாவது x cube plus a plus b plus c into x squared plus ab bc ca ab bc ca into x plus abc. Okay. X plus a into x plus b into x plus c is equal to இந்த ABC யோட முடிஞ்சது ஃபார்முலா. சரிங்களா? ஸோ x plus a into x plus b into x plus c into x plus c is equal to x cube plus a plus b plus c into x squared plus ab plus bc plus ca into x plus abc அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்த கன முற்றொருமைகளுக்கான ஃபார்முலா. ஓகே. சோ இந்த கன முற்றொருமைகள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு கணக்கு வந்து ஒரு கணக்கு ஒரு 2 கணக்கு எப்படி சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த ஏபி ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர்ல இருக்கிற கொஸ்டின் எடுத்துப்போம். ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அப்பதான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு அப்பதான் தெரியும். சரிங்களா? ஸோ ஃபார்முலாவை மைண்ட்ல 100 இல்ல 200% ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா என்னைக்குமே மாறாது. ஒரு கணக்கு போடும் போதும் கண்டிப்பா ஃபார்முலா எழுதணும். எழுதாம நம்ம சம்ஸ் வந்து போடக்கூடாது. ஓகேவா? அது ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இப்ப நான் வந்து ஒரு கணக்கு போடுறேன். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளஸ் எம் த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றேன். சோ இத வந்து நம்ம எந்த ஃபார்முலால ஒப்பிடலாம்? a பிளஸ் பி த ஹோல் கியூபோட ஒப்பிடலாமா? இப்போ a பிளஸ் b யோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நான் எழுதிடுறேன். a பிளஸ் பி த ஹோல் கியூப் இல்ல ஃபர்ஸ்ட் a பிளஸ் b யோட கம்பேர் பண்ணும்போது இங்க இருந்து a என்ன b என்னங்கிறது முதல்ல நோட் பண்ணிடுறோம். a is equal to 3, b is equal to m. Okay. So இப்போ a plus b the whole cube is equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. So இப்போ a இருக்கக்கூடிய இடத்துல 3 இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல m இருக்கு. 3 cube plus 3 into 3 squared into m plus 3 into 3 into m squared plus m cube. So 3 cube is 27. 3 into 3 into 3 27 plus 3 squared வந்து 9
3 இன்டூ 9 இன்டூ எம் பிளஸ் 3 இன்டூ 3 9 எம் ஸ்கொயர்ட் பிளஸ் எம் கியூப். ஸோ இப்போ வந்து 27 plus 9 3s are again 27m plus 9m squared plus m cube. So இப்படியே நீங்க இதை விடலாம். ஓகேவா? உங்களுக்கு கான்ஸ்டன்ட்ல இருந்து ஒரு ஒரு நம்பரா அப்பாயி படி அடுக்கு வந்து எது ஹையஸ்ட் பவரோ அதோடைய நம்பர்ல வந்து நிக்குது. இல்ல அப்படின்னா இதை திட்ட வடிவத்துல m cube plus 9m squared plus 27m plus 27 இப்படியும் மாற்றியும் எழுதலாம். இப்படியும் விட்டுறலாம். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இதுவும் ஆர்டர்ல தான் இருக்கு. கான்ஸ்டன்ட்ல இருந்து ஒரு ஒரு பவர்ஸ் தான் ஆட் ஆயிட்டு போகுது. கரெக்டா தான் இருக்கு. இல்ல நான் எக்ஸாக்டா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறேன் அப்படின்னா இந்த வடிவத்திலையும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்போ a plus b the whole cube ஃபார்முலாக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கம்பேரிசன் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா a எது b எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே மேம், இப்போ நீங்க வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கீங்க. இதே ஜஸ்ட் நம்பரா கொடுத்தா நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு குட்டி நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? 52 52 the whole cube. இந்த 52 the whole cube நான் எப்படி வந்து அப்படியே கியூப் பண்ணி 52 into 52 into 52 பெருக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. ஸோ நான் இதை எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுவேன், எப்படி இதனுடைய ஆன்சர் எடுத்துட்டு வருவேன்னா நமக்கு இப்ப இங்க வந்து ஃபார்முலா கம்பேர் பண்றோம். a plus b the whole cube. சரி, நீங்க ஏன் எப்படி வந்து இங்க a plus b the whole cube எடுத்திருக்கீங்க, ஏன் a minus b the whole cube எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேக்குறாங்க. குட் கொஸ்டின். நம்ம இது வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பார்த்துட்டு வந்திருப்போம். அதாவது ஒரு நம்பரை நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு ஹோல் வேல்யூவா மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 50ல இருந்து 55க்குள்ள இருந்ததுன்னா 50 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். 56ல இருந்து 60 வரைக்கும் இருந்ததுன்னா அதை வந்து நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் 60ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ 52ன்னு இருக்கிறதுனால 50 கூட்டல் 2. இதே வந்து 58ன்னு இருந்ததுன்னா 60 மைனஸ் 2. 60 minus 2, இது 50 plus 2. So இந்த இடத்துல நீங்க a minus b the whole cube apply பண்ணுவீங்க. இந்த இடத்துல a plus b the whole cube apply பண்ணுவீங்க. Because நமக்கு எப்பவுமே இது நீங்க 5th standard mathsல இருந்து இந்த இது படிச்சிருப்பீங்க. நியரஸ்ட் ஹோல் டென்ஸ் பிளேஸ்க்கான ஹோல் வேல்யூவை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 1ல இருந்து 5 வரைக்கும் ப்ரேயர் வேல்யூ, 5ல இருந்து 10 வரைக்கும் ஆஃப்டர் வேல்யூ. ஓகேவா? அதாவது 1ல இருந்து 5னா முன்னாடி போயிடணும் டென்ஸ் பிளேஸ், 5க்கு அப்புறம் போயிடுச்சுன்னா அடுத்த டென்ஸ் பிளேஸ் இது வருது. இப்போ 1 to 5னா 1க்கு போயிடுங்க, 5 to 10னா 10க்கு போயிடுங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய இது வந்து இது நம்மளுடைய ரூல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து 50 plus 2 அப்படின்னு தான் நான் எடுக்க போறேன். 50 கூட்டல் 2 52 the whole cube வந்து 50 கூட்டல் 2 the whole cube. இந்த இடத்துல a இருக்கக்கூடிய இடத்துல 50னும் b இருக்கக்கூடிய இடத்துல 2னும் எடுத்துக்க போறோம் நம்ம. சோ அப்போ a plus b the whole cube இதை டெலீட் பண்ணிடலாமா? சோ a minus b எங்க யூஸ் பண்ணணும், a plus b எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், 50 plus 2 the whole cube. இப்போ a plus b the whole cube ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube அப்படிங்கிற இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரெஷ் கிடையாது. நீங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்தது, டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ரிவிஷன் பண்றதுனால தான் நான் ஜஸ்ட் ஃபார்முலா ஒரு தடவை சொல்லி இந்த இது வந்தா இப்படி இப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 50 plus 2 the whole cube is equal to a இருக்கக்கூடிய இடத்துல 50 இருக்கு.
A இருக்கக்கூடிய இடத்துல 50 cube into 3 into 50 squared into B உடைய value is 2 plus 3 into A உடைய value 50 and B உடைய value is 2 squared plus 2 cube. ஓகேவா? ஸோ இப்போ 50 கியூப் அப்படிங்கிறத வந்து 50 கியூப்னு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. 5 கியூப்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ 5 இன்டூ 5 இன்டூ 5 5 5 25 25 5 125 போட்டுக்கோங்க. கியூப் இருக்கிறதுனால 3 சைஃபர்ஸ் பிளஸ் 3 இன்டூ 3 இன்டூ 2 6. ஓகே, இங்க 5 ஸ்கொயர்டு வந்து 25. பவர்ல 2 இருக்கிறதுனால 2 சைஃபர் பிளஸ் 3 இன்டூ 5 15. பக்கத்துல அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 2 கியூப் வந்து 2 இன்டூ 2 4 4 இன்டூ 2 8. ஓகே, ஸோ இப்போ இது என்னாச்சு? 1,25,000 பிளஸ் ஆர் 2500 இன்டூ 6 6 சைஃபர் சைஃபர் 6 சைஃபர் சைஃபர் 6 5 30க்கு சைஃபர் மீதி 3 6 2 12 3 15 15,000 பிளஸ் 400 4 5s are 20 4 1s are 4 4 plus 2 600 plus 8. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? 1,25,000 1,35,000 1,40,000 1,40,608 140,608. ஸோ 50 to the whole cube. நீங்க இந்த a plus b the whole cube அப்படிங்கிற ஃபார்முலால போட்டு ஆன்சர் கொண்டு வந்திருக்கீங்க. இதோடைய ஆன்சர் 1,40,608 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடா இப்ப நம்ம வந்து ஆக்சுவலி உங்களுடைய புக்ல இது பாத்தீங்க, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 3.3 வரைக்கும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ரிவிஷன்ல. நமக்கு இன்னும் இருக்கு. நம்ம ரிவிஷன் பார்த்துருக்கிறது 3.3 எக்ஸசைஸ் வரைக்கும் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இன்னும் ரிவிஷன்ல வந்து ஃபேக்டரைசேஷன்லாம் 9th 10thல ரொம்ப 9th 10thல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க வேரியபிள்ஸ்னா என்ன, எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம புக்ல ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை வச்சு நம்ம வேர்ட் வால் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வேர்ட் வால் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆன்சர்ஸ் கொடுக்க போறீங்க. ஓகேவா? என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து எது கரெக்ட் எது ராங் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். நோ இஷ்யூஸ். நமக்கு ஆன்சர்ஸ் தெரியலைனாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? எப்படி வந்து ஆன்சர்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுடைய ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ தப்பா இருந்தா இஷ்யூஸ் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் ஷோ பண்ணுவேன் நான். ஸோ அப்ப நீங்க வந்து தப்பான ஆன்சர்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. நீங்க தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். ஆன்சர்ஸ் தப்பா இருந்ததுனாலும் நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்களோ அதை தான் நான் மேப் பண்ண போறேன். நான் எதுவும் ஆன்சர்ஸ் வந்து சொல்ல போறது இல்லை. நீங்க சொல்ற ஆன்சர்ஸ் நான் மேப் பண்ணுவேன். மேப் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இஷ்யூஸ் கிடையாது. கரெக்ட் ஆன்சர்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய புக்கில் இந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஒரு சின்ன டாபிக் காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேரியபிள் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? variable the number part of the terms with variables are called coefficients. ஸோ இங்க உங்களுக்கு வந்து அல்ஜீப்ராய்க் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி, எக்ஸ்பிரஷன்னா எப்படி, ஓகே,
ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே காட்டுறேன் உங்களுக்கு. மாறிலி வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாறிலி உறுப்பானது என்ன எது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்டா வந்து ஏ பி கியூப் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து அந்த மாறிலி உறுப்பானது உங்களுக்கு துணை உறுப்பு வந்திருக்கும். இப்ப இங்க பாருங்க, செவ்வகத்தின் சுற்றளவை காணும் சூத்திரம் வந்து என்ன அப்படின்னா செவ்வகத்தின் நீளத்தை எல் அப்படின்னும் அகலத்தை பின்னும் எடுத்துக்கிட்டோம்னா சுற்றளவை வந்து பி பெரிமீட்டர் சொல்லுவோம் இல்லையா. 2 × L + B அப்படிங்கிறதா இந்த ஃபார்முலா. ஸோ இதுல 2 அப்படிங்கிறது வந்து மாறாத எண். ஓகே, 2 அப்படிங்கிறது வந்து மாறாத ஒரு நம்பர். ஸோ அப்ப அந்த மாறாத நம்பரை டூ டூ இஸ் அ ஃபிக்ஸட் நம்பர். P, L and B are not fixed because they depend upon the size of the rectangle. Hence, P and L and B are variables. எந்த ஒரு நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குமோ அதை வந்து நம்ம வேரியபிள், ஒரே நிமிஷம், வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது உங்களுக்கு மாறாம இருக்கும், எது உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சூத்திரத்தில் செவ்வகத்தின் அளவை பொறுத்து P, L, B ஆகியவை மாறும். எனவே அவை மாறிகள், வேரியபிள்ஸ். மாறிகள் அப்படிங்க சேஞ்ச் ஆயிட்டே இருந்ததுன்னா அது வந்து மாறிகள், வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். 2 வந்து மாறாத உறுப்பு, மாறிலி. ஓகே, 2 is a constant which does not change whatever may be the size of the rectangle. அந்த 2 அப்படிங்கிறது வந்து 2L + B, 2 நீள அகலங்கள். ஓகேவா. சோ அப்ப அந்த நீளத்தையும் அகலத்தையும் நம்ம மாத்திட்டே இருப்போம். அப்ப அது மாறக்கூடியது வேரியபிள், மாறிகள். ஓகே, மாறக்கூடியவை மாறிகள், மாறாதவை மாறிலி. அந்த லீ போட்டிருக்காங்க இல்லையா, அதனாலதான் அது வந்து மாறாது. மாறாத மதிப்பை கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். சோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன? சோ வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டும் பார்த்துட்டீங்க. எக்ஸ்பிரஷன்னா an algebraic expression is a mathematical phrase having one or more algebraic terms including variables, constant and operating symbols such as plus minus signs. ஓகேவா. சோ உங்களுக்கு அதுல எல்லா விதமான ஆப்ரேட் இதுவும் இருக்கக்கூடியத நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது மூணும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நமக்கு இங்கே நம்மளுடைய வேர்ட் வால் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆன்சர் பண்ண போயிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ 1 by 1 ஆன்சர் பண்ணுவோமா. நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்களோ அதை தான் நான் ஃபில் பண்ண போறேன். நான் ஆன்சர் வந்து டைரக்டா போடல, நீங்க சொல்ற ஆன்சர் தான் நான் போட போறேன். தப்பா இருந்ததுன்னா இஷ்யூஸ் இல்லை, பட் நீங்க சாட் செஷன்ல சொல்லுங்க. ஓகேவா. இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. 2 times a number plus 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரோட 2 times a number plus 6, ஏதோ ஒரு நம்பர் கூட 2 பெருக்கி அது கூட 6 ஆட் பண்றாங்க அப்படின்னா எது வரும்? ஓகே, 2D + 6ன்னு சொல்லியிருக்கீங்க, நான் போடுறேன். 4 times a number, ஏதோ ஒரு நம்பர் 4 முறை வருகிறது. 4 × 2 அப்படின்னா 4 × t, 2க்கு பதிலா t இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நான் பிளேஸ் பண்றேன். அடுத்தது இப்போ 12 increased by b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 increased by b. ஈக்குவேஷன் வேரியபிள், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் வேரியபிள் எக்ஸ்பிரஷன் லாஸ்டா ஃபில் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா. 12 increased by b அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க ஆன்சர்? நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, நான் எதுக்கும் ஹெல்ப் பண்ணல. ஓகே, 12 + b. 32 split into c groups, அதாவது 32 divided by c சொல்றீங்க. ஓகே, a number increased by 10, இங்க என்ன இதுக்கு மேட்ச் ஆகும்? ஓகே, n + 10. a variable 7. அடுத்தது 7 decreased by x. 7 decreased by x னா எது வரும் சொல்லுங்க. x - 7, ஏதோ ஒரு எண்ணிலிருந்து x கழிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஓகே, நான் போட்டிருக்கேன். x decreased by 7, 7 - x ன்னு சொல்றீங்களா. ஓகே, டன்.
இப்போ நீங்க இங்க இந்த மூணு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். வேரியபிள் எதுவும் தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஒண்ணுமே வந்து worry பண்ண வேண்டாம். பட் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஈக்குவல் சைன் இருக்கிறதுனால நான் இது ஈக்குவேஷன் சொல்றேன் மேம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே ரைட். வேரியபிள் எது? ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் அமௌண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து வேரியபிள். இப்பதானே நம்ம பார்த்து வந்து மாறிட்டே இருக்கும், எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்ல வந்து வேரியபிளுக்கும் இது நம்பருக்கும் ஆபரேஷன் இருக்கும். ஓகே. ஆன்சர் சப்மிட் பண்ணுவோம், பார்க்கலாம். நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் தப்பா இருந்தாலும் நோ இஷ்யூ, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லு. வெரி குட். 10 அவுட் ஆஃப் 10. நீங்க ஃப்ளூக்ல தான் வந்து ஈக்குவேஷனும் எக்ஸ்பிரஷனும் மாத்தி மாத்தி அடிச்சீங்க. சோ பட் கரெக்ட். ஓகேவா? ஷோ ஆன்சர்ஸ் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். கரெக்ட் ஆன்சர்ஸ் காமிச்சிட்டேன். ஓகே. சோ அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி போலாமா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இங்க எக்ஸ் பிளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரோட இந்த எக்ஸ் இருக்கிற வேல்யூட இந்த ஏன்னா எக்ஸ் இருக்க இடத்துல எந்த நம்பர் போட்டா பிளஸ் 21 ஆட் பண்ணும்போது 25 வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். சோ அப்போ 21 கூட்டல் 4 25, அல்லது 25 மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 4. சோ அப்ப எங்க வரும்? 4. சாரி. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் பிளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 21. 21ல 11 கழிச்சீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈஸியா தெரியும். 21ல 11 போனா 10. அப்போ 10 பிளஸ் 11 ஈக்குவல் டு 21. அடுத்து எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 17. 12 கூட்டல் 5 17. நீங்க ஆடும் பண்ணுங்க மைனஸும் பண்ணுங்க, எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா வரணும். 24ல 9 போனா எவ்வளோ? 24ல 9 போச்சுன்னா எத்தனை வரும்? சோ அப்ப அங்க என்ன மதிப்பு வரும் உங்களுக்கு? ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் 9 is equal to 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோ அப்போ எக்ஸ் பிளஸ் 9 is equal to 24 அப்படின்னா அந்த இடத்துல என்ன மதிப்பு வரும் அப்படின்னா 24ல 9 போச்சுன்னா 15. அப்போ 15 கூட்டல் 9 24 போடுங்க. அடுத்தது எக்ஸ் 40ல 12 போச்சுன்னா எத்தனை? 28. அப்ப இது போடும், நம்ம போடுவோம், ஜஸ்ட் வந்து ட்ரை பண்றதுல தப்பே இல்லை. அடுத்தது 24ல 7 கழிச்சீங்கன்னா 17. 17 7 24. 15 19ல 5 போச்சுன்னா 14. நீங்க தான் ஆன்சர் சொல்றீங்க, நான் ஒவ்வொன்னா ஃபில் பண்றேன். 25 5 30. இங்கே 5 ஈஸியா இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை கூட நீங்க சொல்லலாம். ஒன் பை ஒன்னா லைன் பை லைன் சொல்லணுங்கிறது இது கிடையாது. அடுத்தது 17ல 8 போச்சுன்னா எத்தனையோ அதுதான் வந்து 8க்கும் அந்த நம்பரை கூட்டினா வருது. சோ அப்போ 9 8 17. பேலன்ஸ் இருக்கிறது இவங்க ஒருத்தங்க தான், இவங்களையும் போட்டு. வெரி குட், எல்லாமே கரெக்ட். சூப்பர். ஆன்சர்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாமா? சூப்பர். அடுத்தது இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்கோம், அந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இதுல எக்ஸ்பிரஷன்ல இதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பீங்க, ஈக்குவேஷன்ல இதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பீங்க, ஆபரேட்டர்னா இதெல்லாம் சொல்லுவீங்க, டேர்ம்னா இதெல்லாம் சொல்லுவீங்க, கோஎஃபிஷியன்ட்னா இதெல்லாம் சொல்லுவீங்க. அதை தான் இப்போ இங்க நீங்க கொண்டு வந்து போட போறீங்க. ஓகேவா? சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சமன்பாடு வடிவத்துல இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன்லாம் ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஈக்குவேஷன்னா என்ன? ஈக்குவல் டு ஓட இருக்கிறது தான் ஈக்குவேஷன். கொண்டு வந்து போடுங்க.
ஓகே, ஈக்குவேஷன் போட்டீங்க. எக்ஸ்பிரஷன்னா என்ன? இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்க ஆன்சர் சொல்றீங்க, நான் போடுறேன். கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆப்ரேட்டர்னா பிளஸ் மைனஸ். டேர்ம்ஸ்னா என்னென்ன? அந்த த்ரீ எக்ஸ், 9, 8, 18, 25 இந்த மாதிரிலாம் தனித்தனியா இண்டிவிஜுவல்ஸா வரும் இல்லையா, அதுதான் வந்து டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட், சாரி இது உங்க மிஸ்டேக் இல்லை, என்னோட மிஸ்டேக். அடுத்தது டேர்ம்ஸ் கோஎஃபிஷியன்ட் போடுறோம். 8x 3b. ஓகே, ஈக்குவேஷன் மேம். அப்படி ஈக்குவேஷன்னா என்ன மேம் வரும் இதுல, நீங்க சொல்லுங்க. ஈக்குவல் சைன் வரதுனால இதை நான் ஈக்குவேஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டன். எக்ஸ்பிரஷன்னா என்ன மேம் வரும்? சரி, எக்ஸ்பிரஷன் விடுங்க, ஆப்ரேட்டர்ஸ் அது ஈஸியா இருக்கும். The symbol representing the math operation is called a operator. சூப்பர். அடுத்தது எது ஈஸியா இருக்கும் அப்படின்னா, டேர்ம்ஸ் சொல்லுங்க. இல்ல, கோஎஃபிஷியன்ட் சொல்லுங்க, அது ஈஸியா இருக்கும். நம்பர் மல்டிப்ளைட் பை a வேரியபிள் தான் கோஎஃபிஷியன்ட். அடுத்தது வந்து என்ன ஈஸியா இருக்கும்? எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க. இப்ப எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க. காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள், நம்பர் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆபரேஷன் இருக்கிறது தான் எக்ஸ்பிரஷன். டேர்ம்ஸ்னா நம்பர் வேரியபிள் ஆர் நம்பர் வேரியபிள் டுகெதர் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். சரி, இது ரெண்டையும் மாத்துறீங்க. ஓகே, பாப்போம். நம்ம ஆன்சர் சப்மிட் பண்ணுவோம். கரெக்டா வருதா தப்பா வருதா அப்படிங்கிறது செக் பண்ணலாம். ஓகேவா? நீங்க சொல்லியிருக்கிற ஆன்சர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்றீங்க. இந்த டெஃபினிஷன் ஃபார்மேட்ல இருக்கிறது நீங்க டவுட்ஃபுல்லா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்ப்போம் 100% கரெக்ட் ஆர் நாட். வெரி குட், சூப்பர். எல்லாமே கரெக்ட், 15மே கரெக்ட். ஸோ வந்து நீங்க கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ டெஃபினிஷன் இப்போ உங்களுக்கு நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மைண்ட்ல இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் கேட்டாலும் சொல்லுவீங்க. அட் த சேம் டைம் ஹிண்ட், அதாவது நம்பர்ஸ், வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாலும் எது எது எதுக்குன்னு கரெக்டா மேப் பண்ணுவீங்க இல்லையா? சூப்பர், வெரி குட். ஸோ எல்லா கொஷினுக்குமே இன்னைக்கு பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இப்பதான் 3.3 வரைக்கும் ரிவிஷன் போயிருக்கோம். அடுத்த வகுப்புல வந்து ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாம். சரிங்களா? இல்ல இதுலயே இன்னும் ஒரு எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஃபார்முலாக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கல. அது பார்த்துட்டு கூட நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபேக்டரைசேஷன் போலாம். இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. ஸோ அடுத்த வகுப்புல நம்ம ஃபேக்டரைசேஷனுக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அல்ஜீப்ரா நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது அல்ஜீப்ரா அப்படின்னாலே, ஏன்னா அல்ஜீப்ரால தான் உங்களுக்கு வந்து 20 எக்ஸசைஸ் இருக்கும். 3.1ல இருந்து 3.20 வரைக்கும். அதுல தான் வந்து 10த்லயும் சரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கிறது அல்ஜீப்ரால தான். ஸோ சம்ஸ் நிறைய வரக்கூடியதும் அல்ஜீப்ரால. நிறைய மெத்தட்ஸ் இதுல இருக்கு. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்பவே நீங்க வந்து பேசிக் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.